எப்படி சென்று என்று கிளாஸ் எடுக்க வேண்டாம், பெருசா யோசனை சொல்ல வந்துட்டான் என்று சங்கீதாவிடம் முறைத்துக் கொண்டாள். செல்லும் இடத்து சினம் என்று இதைத்தான் சொல்வார்கள். தன்னை விட பலவீனமானவரிடம் பாய்வது திருப்பி தாக்க மாட்டார்கள் என்ற தைரியத்தில். இதற்கு சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொருவர் பலியாவார்கள். இப்பொழுது சங்கீதாவின் முறை உட்பட்டுத்தான் ஆக வேண்டும். காலை நேரத்து அமைதிக்கும் அழகிற்கும் ஈடாக எதை முன்வைக்க முடியும்? ஏதோ இந்த உலகத்தில் நாம் மட்டுமே இயங்குவது போன்று ஒரு பெருமையான தனிமை, தனிமையில் இனிமை, இனிமையில் இதம், அந்த இதம் தரும் வலிமை நாள் முழுவதும் தொடரும். இன்று சங்கீதாவிற்கு 5 மணிக்கே விழிப்பு தட்டிவிட்டது. கணவன் மகளின் தூக்கம் கெடாமல் இருக்க கதவை பொத்தினார் போல் சாத்தி வைத்துவிட்டு ஹால் ஜன்னல் அருகே வந்து உட்கார்ந்து விட்டார். வீட்டில் மற்றவர்கள் எழுந்து உள்ள நேரம் இருக்கிறது. முதல் நாள் வீட்டில் இருந்த பிரச்சனைகளை அசை போட்டபடி அமர்ந்திருந்தாள் சங்கீதா. ரஞ்சினியின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? கற்பனை